எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வெறும் பிரேக்கிங் நியூஸ் மாத்திரம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم المؤمنون كرجل واحد إن اشتكى عينه اشتكى كله إن اشتكى رأسه اشتكى كله أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று இஸ்லாமும் இஸ்லாமியர்களின் நிலையும் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பல நாளாக பாலஸ்தீனிலே நடந்த போர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீன் பேச்சு குறைந்து விட்டது. எல்லா விஷயங்களும், எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வெறும் பிரேக்கிங் நியூஸ் மாத்திரம்தான். நேற்று பாலஸ்தீனிலே நடந்த பயங்கர போரில் இன்றைக்கு பேசுவது குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு சூடான் என்ற ஒரு நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு போர் நடப்பதே இங்கு பல நபர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ், சூடான் என்ற ஒரு நாடு. சூடான் என்பது ஒரு நீக்ரோக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. முன்னால் நடந்த பாலஸ்தீன் நடந்த போரில் இரண்டு நாட்டுக்கு நடுவிலே போர் செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த சூடான் என்ற இந்த நாட்டில் அந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் போர் செய்து கொள்கிறார்கள். மிக கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. அதைத்தான் சொல்ல முடியும். இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அபுதாபி என்னும் துபாயில் இருந்து சூடான் என்ற அந்த நாட்டிற்கு ஆயுதங்கள், வெப்பன்ஸ் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பகரமாக சூடான் நாட்டிலிருந்து துபாய்க்கு தங்க காசுகள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. துபாய் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு. அப்படி இருக்க அந்த துபாய்க்கு சூடானில் உள்ள மக்களுக்கு நம்முடைய ஆயுதங்களால் கொல்லப்படுகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் வெப்பனை இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. இதுவல்ல இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின் இனிஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு இனிஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லுஹு. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை போல. ஒரு மனிதனுக்கு கண் வலித்தால் மற்ற மனிதனுக்கு கண்ணு வலிக்கும். ஒரு மனிதனுக்கு தலை வலித்தால் மற்ற மனிதனுக்கும் தலை வலிக்கும்.
இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் வந்தால் மற்ற முஸ்லிமுக்கும் அது கஷ்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை குறிவைத்து பல விஷயங்கள் நடக்கிறது. இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸில் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சூடான் நாட்டில் போர் நடக்கிறது. நாம் முக்கியமாக இன்றைக்கு பரவக்கூடிய, இணையத்தில் பரவக்கூடிய ஒரு விஷயம், அம்மாப்பட்டினத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். 50 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இடிக்கப்பட்டு விட்டது. பாலஸ்தீன்ல போர் நடக்கும் போது எங்கேயோ நடக்குது, யாரோ மௌத்தாராங்கன்னு சொன்னோம். நம்ம எங்கேயோ நடக்குது என்று விடுவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம் நாட்டில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் மாத்திரமல்ல, 60க்கும் மேற்பட்ட வீடுகளோடு சேர்த்து பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு கோயில் இடிக்கப்பட்டிருந்தால் இந்த கவர்மெண்ட் அமைதியாக இருந்திருக்குமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி. நம்ம என்னப்பா செய்ய முடியும்? இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா காபிரை வைத்து கூட இந்த தீனை நிலைநாட்டுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு வடநாடுகளில் பள்ளிவாசலுக்கு முன்பதாக நின்று கொண்டு பூரா காபிர்கள் நிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னாடி புல்டோசர்லாம் எடுத்துட்டு வந்து நின்று பாட்டுக்கிட்டலாம் போட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. முஸ்லிமே, நீ உன் பாகிஸ்தானுக்கு ஓடிவிடு என்று அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை. இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் நடப்பது குறையும். சமீபமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு எவ்வளவு துணிந்து விட்டான் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பயந்து பயந்து செய்யல, தைரியமா விபச்சாரம். முன்னாடியெல்லாம் மது அருந்துறதுக்கே பயப்படுவாங்க, சிகரெட் பிடிப்பதற்கு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் பையன் கூட அசால்ட்டா அண்ணே ஒரு 2 சிகரெட் கொடுன்னு வாங்கிட்டு போறான். இன்றைக்கு தவறுகள் பெருகிவிட்டது. எல்லா மனிதர்களும் தவறுகளை பயமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா எல்லா இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பானாக. எங்கெல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் அல்லாஹ் வேதனையை குறைத்து அல்லாஹு தஆலா ஒரு வழியை காட்டுவானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.